ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நடந்த கிளாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் பயன்பாடு நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்லனா நம்ம புரிஞ்சுக்க முடியும், பட் இங்கிலீஷில் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஏ ஆன் அப்படின்ற 2 வார்த்தை, ரெண்டுத்துக்குமே மீனிங் என்னென்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். ஒன்று ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதப்போ நம்ம ஒரு பொருளை இருக்குன்னு சொல்கிறப்போ ஏ ஆன் அப்படின்ற 2 வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏனாலும் ஒன்று தான், ஆன்னாலும் ஒன்றுன்னு தான் அர்த்தம். ஒரு டிவி, ஒரு வாட்ச்சு, ஒரு லேப்டாப்பு, ஒரு கிரிக்கெட் பேட்டு, ஒரு பையன், ஒரு பொண்ணு, இது எல்லாம். சரிங்களா? ஆனால் ஒரு சில இடத்துல அந்த ஏ எங்கே பயன்படுத்தணும், ஆன் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல்லேருந்தே பார்த்துருப்பீங்க. அதை இன்றைக்கி திரும்பியும் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ ஏ ஆன் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஒன்றே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டுத்துக்குமே மீனிங் என்னென்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஓர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு, சரியாக பார்க்க போனோன்னா ஏன்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லணும்ல. ஏன்னா ஓர் அப்படின்னு அர்த்தம். தமிழில் ஓர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, தெரியுமா? ஓர் அப்படின்னா அதை இப்போ ஓர் அரசன் அப்படின்னா சொல்லுவோம்ல, ஓர் இலை அப்படின்னா சொல்லுவோம்ல. ஸோ அப்போ ஆன்னா ஓர் அப்படின்னு அர்த்தம் ப்ராப்பராக பார்க்க போனால். பட் பேசிக்காக நமக்கு ஆன் ரெண்டுமே ஒரு அப்படின்னு தான், ஒன்று அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஏ பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒன் திங் ஆர் பர்சன், ஒரு பொருளையோ இல்லை ஒரு நபரை பற்றியோ சொல்லும்போது நம்ம ஏ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இல்லை ஒரு நபர் பற்றி சொல்லும்போது நம்ம ஏ அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உதாரணம் பாருங்கள். ஐ எம் ஒர்க்கிங் இன் எ பேங்க். ஐ எம் ஒர்க்கிங்னா என்ன? நான் வேலை செய்கிறேன். சரிங்களா? நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங், எங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன்? இன் எ பேங்க்னால் ஒரு பேங்க்கில், ஒரு வங்கியில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ பேங்க் அப்படின்றது நம்ம எண்ணலாம். ஒரு பேங்க்கு, 2 பேங்க்கு, 3 பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணலாம்ல. அது எண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எண்ண முடியாத மாதிரி இருக்காது. அப்போது ஒரே ஒரு பேங்க் அப்படின்னா, இதே நான் 2 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் அன் அக்கௌண்ட் இன் 2 பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ எப்பப்போல்லாம் நம்ம ஒரு நபரையோ இல்லை ஒரு பொருளையோ பற்றி பேசும்போது ஏ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுதான் ஏ அண்ட் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். அப்போது ஐ எம் ஒர்க்கிங் இன் எ பேங்க் அப்படின்னா நான் ஒரு வங்கியில் யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு பேங்க்கு தான் நான் சொல்கிறேன். அப்போது பேங்க்கு முன்னாடி ஏ அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா? ஆனால் ஐ எம் ஒர்க்கிங் இன் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரிங்களா? எனக்கு ஒரே ஒரு ஆப்பிள் தாயேன், ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு கேட்போம். அப்போது ஒரே ஒரு ஆப்பிள் தாயேன், ஒன்று கூட அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அப்போ ஏ ஆப்பிள்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல ஏ போடக்கூடாது. கிராமர் படி பார்த்தா ஆன் போடணும். ப்ளீஸ் கிவ் மீ an ஆப்பிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆப்பிள் கூட அப்படின்னு சொல்லுவோம். ஆன் ஆப்பிள்னு வரும். சரிங்களா? ஸோ அதுக்கான விளக்கம் நம்ம போக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ ஐ எம் ஒர்க்கிங் இன் எ பேங்க் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறேன். அப்போது பேங்க்கு முன்னாடி ஏ அப்படின்ற வார்த்தை. அடுத்தது பாருங்கள். கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் அட் யூ அப்படின்னு கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் அட் யூ அப்படின்னு கேட்குறோம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே டோனி உட்காந்துருக்காரு. நம்மளோட ஃபார்மர் கேப்டன், இந்தியன் கேப்டன் டோனி உட்காந்துருக்காரு. ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துருக்கு. நீங்கள் கேட்குறீங்க, சார் கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் அட் யூ? சார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் அட் யூ அட் யூ சார் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஃபார்முலா. சரிங்களா? ரொம்ப அந்த இடத்துல போய்ட்டு கேஷுவலாக பேசக்கூடாது. ஸோ அப்போது கேன் ஐ ஆஸ்க், நான் ஒரே ஒரு அப்போது கேள்விகள் கூட என்ற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை. சரிங்களா? ஒரே ஒரு கேள்வி. ஸோ அப்போது ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லும்போது கேன் ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின் அப்படின்னு வருது பாருங்கள். ஏ வருது பாருங்கள். அப்போ கொஸ்டின் முன்னாடி ஏ கொஸ்டின் அட் யூ அப்படின்னும் போது, ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? டோனி சார்
தோனி சார் கேன் ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின் அட் யூ, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு கேட்போம்னா அதுதான் இந்த வார்த்தை. ஸோ அப்போ கொஸ்டினும் என்ற மாதிரி தான் வருது. அப்போ எண்ணுற மாதிரி கவுண்டபுளாக இருக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு பொருள் கவுண்டபுளாக இருக்கிறப்போ வார்த்தை வந்து ஒரே ஒரு பொருளாக இருக்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடி ஏ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். கவுண்டபிள் நவுன்ஸ்னால் அந்த நவுன் எல்லாமே என்னவாக இருக்கும், என்ற மாதிரி இருக்கும். நவுன்னா என்ன, ஒரு நபரோ ஒரு பொருளோ ஒரு இடமோ நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த நவுன்லாம் எண்ணுற மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஏ இல்லைனா ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்ப்போம், ஒன்று. சரிங்களா? அப்போ அடுத்தது பாருங்கள், தேர் இஸ் எ உமன் அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு. பஸ்ஸு வேகமாக வந்துட்டுருக்கு, ஒரு எக்ஸ்பிரஸ் போகுது. டக்குன்னு பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு கண்டக்டராக இருக்கீங்கன்னா, யோ நிறுத்தியா டிரைவரை, அங்கே ஒரே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு பாருங்கள், அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாப்பில். அவங்கள ஏற்றிட்டு போவோம், பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், வெயில் வேறு ரொம்ப அதிகமாக அடிக்குது. ஸோ அப்போ எப்படி சொல்லுவீங்க டிரைவர்கிட்ட, தேர் இஸ் எ உமன் அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள், அவங்கள ஏற்றிட்டு போயிடலாம், அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு இருக்காங்க. தேர் இஸ் எ உமன் அட் த பஸ் ஸ்டாப்னா பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்போ தேர் இஸ்னால் இருக்காங்க, ஏ உமன். சரிங்களா? உமன்றவங்க எண்ணலாம், பெண்களை வந்து எண்ணலாம்ல, 1 2 3 4. சரிங்களா? மனித உயிர்களை வந்து எப்போவுமே எண்ணலாம், ஆணையோ பெண்ணையோ. சரிங்களா? ஸோ அப்போது உமன் அப்படின்னு வரும்போது ஏ உமன். இப்போ உமனோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன, உமென் அப்படின்னு வரும், WOMEN. உமன்ஸ்ன்னு போட்டுறாதீங்க, உமென் ப்ளூரல். உமென்னா தேர் இஸ் சம் உமன் அட் த பஸ் ஸ்டாப்னா உமன், WOMEN. தேர் இஸ் சம் உமன் அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னா அங்கே கொஞ்சம் பெண்கள் நிற்கிறாங்க, ஸ்லோ பண்ணுங்கள், ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்போ தேர் இஸ் எ உமன் அட் த பஸ் ஸ்டாப்னா அங்கே ஒரே ஒரு பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கண்டக்டராக இருக்க பட்சத்தில் டிரைவர்கிட்ட சொல்லுவீங்க. ஸோ கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்கள், நம்ம ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கு அடுத்தது, ஹி ஹாஸ் காட் எ கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஷி ஹாஸ் காட் எ லேப்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காடா, அந்த பொண்ணு ஒரு லேப்டாப் வச்சுருக்காடா, வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஒரு லேப்டாப் வச்சுருக்காடா அப்படின்னு சொல்லும்போது, ஹி ஹாஸ் காட் எ கேமரா, அவன் ஒரு கேமரா வச்சுருக்காடா அப்படின்னு சொல்லும்போது ஹி ஹாஸ் காட் எ கேமரா அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏ கேமரா, ஒரே ஒரு கேமரான்னு சொல்லும்போது ஏ கேமரான்னு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி ஷி ஹாஸ் காட் எ லேப்டாப் அப்படின்னா, உனக்கு ஒன்று தெரியுமா, அவள் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஷி ஹாஸ் காட் எ லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். லேப்டாப் முன்னாடி ஏ அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? கவனிச்சிட்டே வாங்க, கேமரா முன்னாடியும் ஏ வருது, லேப்டாப் முன்னாடியும் ஏ வருது, உமன் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடியும் ஏ வருது, கொஸ்டின் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடியும் ஏ வருது, பேங்க் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி ஏ வருது. ஆனால் ஏ அண்ட் ரெண்டுமே ஒரே ஒரு பொருள் இருந்தால் அதை ஒன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை சொல்கிறதுக்கு பயன்படுத்த சொன்னேன். பட் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது எல்லாமே ஏ தான் வருது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஆன் அப்படின்ற வார்த்தை எங்கே பயன்படுத்துகிறோம். ஆன்னாலும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை சொல்கிற வார்த்தை ஆன். இப்போ ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குது, தேர் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அப்போ ஆன் நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு நவுனு கவுண்டபிள் நவுனாக இருக்கிறப்போ, அதாவது ஒரு நபரோ இடமோ பொருளோ செயல் இல்லாத மற்ற எல்லாம் கவுண்டபுளாக இருக்கிறப்ப நம்ம ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம், இங்கே தான் சின்னதாக வேறுபடுது. ஏ வந்து ஆன் கூட எங்கே வேறுபடுதுன்னா இந்த இடத்துல தான் வேறுபடுது. அப்போ ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம AEIOU அப்படின்ற வவல்ஸ், அதாவது உயிரெழுத்துக்கள், ஆங்கில உயிரெழுத்துக்களான AEIOUன்ற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கெல்லாம் ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தையுடைய முதல் எழுத்தாக AEIOU அப்படின்னு வருதோ அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கண்டிஷன்லேயும் ஒரு சில இடத்துங்களில் மாறுபடும். ஆன் வந்து வராது, AEIOக்கு முன்னாடி ஆன் அப்படின்ற வார்த்தை வராது. ஒரு சில இடங்களில் மாறி ஏவே வரும். ஸோ அந்த இடத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இப்போது தேர் இஸ் எ டெலிவிஷன் அப்படின்னாங்கன்னா ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறது. தமிழில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறது. இந்த தமிழ் வார்த்தைகளை கவனிங்களேன். இப்போ ஒரு அப்படின்னா உயிரெழுத்தை தவிர, தமிழில் உயிரெழுத்து 12 இருக்குல்ல, உயிரெழுத்தை தவிர ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற வார்த்தை வரும். இந்த தொலைக்காட்சி பெட்டி பாருங்கள், ஒரு அப்படின்ற வார்த்தை வந்து தோ அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கு. அந்த தொலைக்காட்சி பெட்டி அப்படின்றது வந்து தொலைக்காட்சி அப்படின்ற வார்த்தை வந்து தோ அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற
வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அப்போ தொலைக்காட்சி பெட்டி அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி வர தோ அப்படின்ற எழுத்து உயிரெழுத்து அல்ல, மெய் எழுத்து. சரிங்களா? அப்போ தோன்ற எழுத்து உயிரெழுத்து இல்லை, இது உயிரெழுத்து அல்லாத வேறு ஒரு சொல். அதுக்கு முன்னாடி நம்ம அப்போ உயிரெழுத்து இல்லாத ஒரு சொல்லுக்கு முன்னாடி நம்ம ஒரு இல்லைனா ஓர் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உயிரெழுத்து இல்லாத ஒரு சொல்லுக்கு முன்னாடி உயிரெழுத்து இல்லாத ஒரு சொல்லுக்கு முன்னாடி தோ அப்படின்ற எழுத்துங்க வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தையினோட முதல் எழுத்து தமிழில் வர உயிரெழுத்துக்களாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம ஓர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எடுத்துக்காட்டு இப்போ அரசன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஓர் இலை மிதந்து கொண்டு வருகிறது, ஆற்றில் ஓர் இலை மிதந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றில் ஓர் இலை மிதந்து கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சார் நீங்கள் ஒரே ஒரு இலை தானே சொன்னீங்க, அப்போ நீங்கள் ஆற்றில் ஒரு இலை மிதந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்லலாமன்னா தமிழ் ஆங்கில இலக்கணப்படி அது தவறாக வந்துடும். சரிங்களா? நம்ம அப்போ தமிழ் இலக்கணப்படி அது தவறாக வந்துடும். அப்போ தமிழ் இலக்கணப்படி ஓர் இலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இலைக்கு முன்னாடி வர அந்த வார்த்தைக்கு முன்னாடி வர ஈ அப்படின்ற எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறதுனால ஸோ அந்த எழுத்தை நம்ம ஓர் அப்படின்ற வார்த்தையை வச்சு தான் சொல்லணும். அப்போ தமிழ் இலக்கணத்தில் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு முன்னாடி இதெல்லாம் உயிரெழுத்து 12 எழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். உயிரெழுத்து அல்லாத மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு அப்படின்ற எழுத்தை பயன்படுத்தணும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தமிழ் கிராமரில். இப்போ இங்கிலீஷ் கிராமரில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் கிராமரில் ஆன் எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கிலீஷில் வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, ஏஇஐஓயு, இந்த ஏஇஐஓயு வர எழுத்துக்களுக்கு, அதாவது உயிரெழுத்துக்களுக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வார்த்தையிலையாவது தொடங்குனுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இங்கேயும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு சில இடத்துகளில் இது ஏ அப்படின்ற எழுத்தே வந்துடும். சரிங்களா? அதை பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், ஆப்பிள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ ஆப்பிளில் முதல் எழுத்து ஏவா, ஆப்பிள் அப்படின்ற வார்த்தையில் முதல் எழுத்து ஏ, அதனால் நம்ம ஆன் ஆப்பிள்னு சொல்கிறோம். ஏன்னா ஏஇஐஓயு அப்படின்ற அந்த 5 உயிரெழுத்துக்களில் ஒன்றா அந்த ஏ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அம்ப்ரெல்லாவில் முதல் எழுத்து யூ. ஸோ அப்போ யூ அது ஏஇஐஓயு அப்படின்ற வவல்ஸில் ஒரு எழுத்தாக இருக்குது. வவல்ஸ்னால் உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், டெலிவிஷன் அப்படின்ற வார்த்தையோட முதல் எழுத்து டி. இது ஏஇஐஓயுவில் உயிரெழுத்தில் ஒரு வார்த்தை இல்லை. அப்போது இது உயிரெழுத்து இல்லாததுனால இது கான்சோனண்ட்டாக மெய்யெழுத்தாக வர்றதுனால நம்ம ஏ அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஓகே. அடுத்தது பாருங்கள், அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். இப்போது ஒரு டெலிவிஷனில் இப்போ இந்த பேர் கிரில்ஸ்னு ஒன்று ஓடல, தமிழ் டிஸ்கவரியில், இங்கிலீஷ் டிஸ்கவரிலேயே ஓடும். பேர் கிரில்ஸ் மேன் வெர்சஸ் வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வரும். ஸோ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ப்ரோக்ராம் நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாங்க. அந்த ப்ரோக்ராம் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஐன்ற வவ்வல்ஸில் ஒரு எழுத்து, ஏஇஐஓயு அப்படின்ற வவ்வல்ஸில் ஒரு எழுத்தான ஐ வந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். மேன் வர்சஸ் வைல்டு இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். சரிங்களா? அப்போது வவ்வல்ஸுக்கு முன்னாடி வரும்போது, ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து வவ்வல்ஸாக வரும்போது அதனுடைய முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், ஆன் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் அவர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ HOUR நீங்கள் டக்குன்னு இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆன் அவர் இதோட உச்சரிப்பு எப்படி சொல்லணும்னா ஆன் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். 1 hour வெயிட் பண்ணுறியா, அவர் தான் சொல்லுவாங்க, ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதனோட உச்சரிப்பு அப்போது HOUR எப்படி நம்ம சொல்கிறோம், H சைலண்ட் அந்த இடத்துல அவர் அப்படின்னு தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்போது அவர்னு சொல்லும்போது நம்ம இந்த டக்கு நீங்கள் உடனே பார்த்துட்டு இந்த வார்த்தையை பார்த்துட்டு ஏஇஐஓயுவில் ஒரு வார்த்தை இங்கே இல்லை, அந்த 5 வார்த்தையில் ஒன்றா இங்கே வரல, அதனால் ஹச்சுக்கு முன்னாடி நம்ம ஏ போடுறது தான் கரெக்டாக சொல்லிட்டு ஏ போடக்கூடாது. இந்த வார்த்தையை 2 விதமாக செக் பண்ணணும். எப்போவுமே ஏ போடணுமா ஆன் போடணுமா அப்படின்ற ஒரு
இடத்துல உங்களுக்கு டவுட் வரும்போது ஏ வருமா ஆன் வருமா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் 2 விதமாக செக் பண்ணோம். ஒன்று வந்து ஏஇஐஓயு அப்படின்ற வார்த்தைக்கு 5 வார்த்தையில் ஒரு வார்த்தையாக அந்த சென்டென்ஸோட முதல் இது இருக்கா சார், அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஆன் போட்டுருங்க. அப்படி இல்லை, இப்போ ஹச் வருது ஆனால் ஹவர் வருது, ஹவர்னு ஒரு வார்த்தை வருது, இதுக்கு முன்னாடி ஏ போடணுமா ஆன் போடணுமா அப்படின்னு டவுட் வரும்போது அந்த ப்ரொனவுன்சியேஷன் பார்க்கணும். நம்ம அந்த வார்த்தையை எப்படி படிப்போம், எப்படி உச்சரிப்புன்னு பார்க்கணும். ஸோ அப்போ எப்படி உச்சரிப்போம்னா ஹச்ஓயூஆரை நம்ம எப்படி சொல்லுவோம், ஹவர்னு சொல்ல மாட்டோம், அவர்னு சொல்லுவோம். அவர் 1 hour அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போது உச்சரிக்கும் போது எப்படி வருது, உச்சரிப்பில் வந்து ஓயூஆர் அவர்னு தான் சொல்லுவோம். அப்போது ஹச் வந்து அங்கே மறைஞ்சிரும். அப்போ அந்த வார்த்தையும் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஓவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏஇஐஓயு வந்துச்சா, அப்போ அவர்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஆன் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது 2 விதமாக செக் பண்ணணும். ஒன்று வந்து ஏஇஐஓயு வவல்ஸில் இந்த 5 வவல்ஸில் ஒரு எழுத்து ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தாக வந்துச்சுன்னா நம்ம ஆன் போடணும். அப்படி இல்லைன்னா அதனுடைய உச்சரிப்பு பார்க்கணும். அதை நம்ம எப்படி உச்சரிப்போம், இப்போ ஹவர் அப்படின்ட்டு சொல்ல மாட்டோம், அவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர்னு சொல்லும்போது ஓயூஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஹச் அங்கே மறைஞ்சிருச்சு, அப்போ முதல் எழுத்து ஓ வந்துச்சு, அப்போ நம்ம ஆன் போட்டுக்கலாம். சரிங்களா, இட் இஸ் அன் ஸோ அப்போது ஆன் அவர் தான் சொல்லணும். சரிங்களா, ஓகே. அப்படி நீங்கள் தமிழில் உச்சரித்து பாருங்களேன். இந்த அவர் அப்படின்றத எழுதும்போதே தமிழ் எப்படி வந்துடுது, தமிழ் உயிர் எழுத்து வந்துடுது பாருங்கள், அவர்னு வந்துட்டு பாருங்கள். அப்போ வந்துட்டாவே நம்ம அதுக்கு முன்னாடி ஆன் போடலாம். நம்ம தமிழ்லேயும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற வார்த்தையை சேர்ப்போம், இங்கிலீஷ்லேயும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஆன் அப்படின்ற வார்த்தையை சேர்ப்போம். அப்போ ஆன்னா என்னது, தமிழ் இலக்கணத்தில் ஓர், ரெண்டுமே கரெக்டாக வருதா. இப்போ இதில் தமிழ் இலக்கணத்துலேயும் இங்கிலீஷ் கிராமர்லேயும் கொஞ்சம் லிங்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ 1 hour 1 hour அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர படிக்கும்போது 1 hour ஆன் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 1 hour இருந்தாலும் 1 hour இருந்தாலும் அது எப்படி சொல்லணும், ஆன் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, ஓகேங்களா, ஓகே. இப்போ 1 hour 1 மணி நேரன்றதை எப்படி சொல்லணும், ஆன் அவர். 1 hour அப்படின்றதையும் எப்படி சொல்லலாம், ஆன் ஹவர்னால் 1 hour அப்படின்னு அர்த்தம், 1 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ பாருங்களேன், யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னாடி எந்த எழுத்து வருது, யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வருது, டக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும், யூ வருது, ஏஇஐஓயு யூ வருது. அப்போ இந்த யூனிவர்சிட்டி அப்படின்ற முன்னாடி ஏ வருமா ஆன் வருமானு கேட்டால் நம்ம யூ வந்திருக்கு, வவல்ஸில் ஒரு எழுத்தான யூ வந்திருக்கு, ஏயுஐஓயில் ஒரு எழுத்தான யூ வந்திருக்கு. அப்போ டக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இடத்துல ஆன் போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. நான் 2 கண்டிஷன் செக் பண்ண சொன்னேன். ஒன்று வந்து வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஏஇஐஓயில் வந்துச்சுன்னா ஆன் போடலாம். அப்போ 2வதும் செக் பண்ணணும். 2மே செக் பண்ணால் தான் ப்ராப்பராக இருக்கும், ஒரு சில இதில் மட்டும். அப்போ யூனிவர்சிட்டி அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு, அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து செக் பண்ணுறீங்க, யூன்னு வருது, அப்போ ஆன் போட்டுடலாமான்னா அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ நீங்கள் அதை உச்சரிப்பு எப்படி பண்ணுவீங்க, யூனிவர்சிட்டி அப்படின்னு பண்ணுவீங்க. தமிழில் வந்து எப்படி பண்ணுவீங்க, யூனிவர்சிட்டி. அப்போ உச்சரிக்கும் போது யூனிவர்சிட்டி யூ அப்படின்னு வருதா, யூனிவர்சிட்டி. அப்போ யூனிவர்சிட்டின்னு வரும்போது அதை வந்து தமிழ்லேயே பாருங்களேன், உயிரெழுத்தில் இந்த யூன்றது தமிழ் உயிரெழுத்துக்கள் ஏதாவது ஒன்றா, இல்லை ஆ இ உ அப்படின்ற எழுத்துக்களில் ஒன்றா, இல்லை அது ஒரு மெய் எழுத்து. அப்போ கான்சனண்ட்டாக வரும்போது நீங்கள் அந்த இடத்துல இட் இஸ் அ யூனிவர்சிட்டி ஏ வந்துடும் அந்த இடத்துல. சரிங்களா, அப்போ இட் இஸ் அ யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்துடும். சரிங்களா, ஓகே. அப்போ அடுத்தது பாருங்கள், யூரோப்பியன் அப்படின்னு வருது. அப்போ முதல்ல வார்த்தை பார்க்குறீங்க, EUROPEN யூரோப்பியன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏ போடணுமா ஆன் போடணுமான்னு பார்த்தா இப்போ இதிலலாம் நீங்கள் செக் பண்ணணும். ஸ்பெல் பண்ணி பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு எழுத்து வவல்ஸில் ஒன்றா வந்திருக்கு, அப்போ ஆன் போடணுமா போடக்கூடாது. அடுத்தது வந்து உச்சரிப்பை பார்க்கணும், யூனிவர்சிட்டி யூரோப்பியன் யூ வந்துடுது, உச்சரிப்பில் வந்து ஒய்யூ அப்படின்னு வருது பாருங்கள், YUROPEN உச்சரித்து பண்ணும்போது ஸ்பெல் பண்ணும்போது யூரோப்பியன் YUROPEAN அப்படின்னு வருது. அப்போது உச்சரித்து அது எழுதும்போது யூரோப்பியன் வந்துடுது. அதனால் இந்த இடத்துல ஆன் போடக்கூடாது, ஏ தான் போடணும். இட் இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி. புரியுதுங்களா, இட் இஸ் அ யூரோப்பியன். அப்போ யூரோப்பியன் அப்படின்ற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஏ தான் வரும். சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்தது
இப்போ அனதர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். அனதர் அப்படின்னா an other. இப்போ அதர்னால் மற்றவை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஏ இல்லைன்னா an அப்படின்ற வார்த்தை சேருமான்னு பார்த்தீங்கன்னா ஏ an தான் சேரும், ஏ சேராது. அப்போ an other அப்படின்னு சேரும், ஒன்றா சேர்த்தா தான் another அப்படின்னா. அனதர்னால் என்னது? மற்றொன்று அப்படின்னு அர்த்தம். அதர் அப்படின்ற வார்த்தைகளுக்கு முன்னாடி and தான் வரும். ஏன்னா அதர் அப்படின்ற வார்த்தையான ஏஇஐஓ வவ்வல்ஸில் ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி and தான் வரும். அதை சேர்த்து தான் நம்ம அனதர் அப்படின்னு படிக்கிறோம். and other அப்படின்ற வார்த்தையை அனதர் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? ஒரே வார்த்தை, அது ரெண்டும் and அதர்னு தனித்தனி வார்த்தைலாம் இல்லை, ஒரே வார்த்தை அனதர். இப்போ பாருங்களேன், கேன் ஐ ஹாவ் another piece of chicken? கேன் ஐ ஹாவ் another piece of chicken அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ கேள்வியில் கேன் ஐ ஹாவ் another piece of chicken, எப்பா ரொம்ப பசி இருக்குது, சூப்பராகவும் இருக்குது இந்த சிக்கனு, இன்னொரு சிக்கன் பீஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது கேன் ஐ ஹாவ் another piece of chicken, நான் எடுத்துக்கலாமா, எனக்கு இன்னொரு பீஸ், எனக்கு சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அப்போ பீஸ் ஆஃப் சிக்கன். சரிங்களா? நான் இது சொன்னேன்ல, அப்பாஸ்ட்ரஃபியோட சிக்கன்ஸ் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, பீஸ் ஆஃப் சிக்கன் அப்படின்னு சிக்கனோட பீஸ். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பீஸ் ஆஃப் சிக்கன் தான் வரணும். ஏன் இப்போ ஆஃப் வந்து எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு நபர் இல்லாமல் மற்றவர்களை குறிக்கும்போது ஆஃப் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த அப்பாஸ்ட்ரஃபி யூசேஜ் வந்து நம்ம முன்னாடி போய் பாருங்கள், முன்னாடி கிளாஸை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்னென்னா ஏ அப்படி ஏ மற்றும் ஆன் அப்படின்ற வார்த்தை இன்னொரு இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம். ஏ ஆன் அப்படின்ற ரெண்டு வார்த்தையும் நம்ம இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ அந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தும் போது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள், ஒரு நபர் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வாட் எ பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங்க் இஸ், அதாவது ஒரு பொருளோ இல்லை ஒரு நபரோ என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம ஏவும் ஆனையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், சூரியன் ஒரு நட்சத்திரம், சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரமாக இருக்குது. சன் இஸ் எ ஸ்டார், ஏ யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கிரிக்கெட் இஸ் எ கேம், கிரிக்கெட்ன்றது வந்து ஒரு விளையாட்டு. அப்போ கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டாக இருக்கிறது. கிரிக்கெட் இஸ் எ கேம், ஒரு விளையாட்டு. சரிங்களா? அடுத்தது டோக்கியோ என்பது ஜப்பானில் உள்ள ஒரு நகரம். டோக்கியோ இஸ்னா டோக்கியோ இருக்கிறது, இப்போ ப்ரெசென்ட் என்னவா இருக்குது, எ சிட்டி இன் ஜப்பான், அதாவது ஜப்பானில் உள்ள ஒரு நகரமாக இருக்குது. அடுத்தது ஷாஷா ஒரு நேர்மையானவள், ஷாஷா ஒரு நேர்மையானவள். ஷாஷா ஒரு நேர்மையானவன்லாம், ஷாஷா இஸ் எ ஹானஸ்ட் பர்சன். எ ஹானஸ்ட் பர்சன்னா அவள் ஒரு, இல்லைன்னா ஷாஷா இஸ் எ ஹானஸ்ட்டு கேர்ள் அப்படின்னா அவள் ஒரு நேர்மையான பெண். ஷாஷா இஸ் எ ஹானஸ்ட் கேர்ள் அப்படின்னா ஷாஷா ஒரு நேர்மையான பெண் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு பொருள் இல்லை ஒரு நபர் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு டோக்கியோன்றது என்னவா இருக்குது, அது வந்து ஜப்பானில் ஒரு நகரமாக இருக்குது. கிரிக்கெட்டுன்றது என்னவா இருக்குது, கிரிக்கெட்டுன்றது ஒரு விளையாட்டாக இருக்கிறது. சூரியன்றது என்னவா இருக்குது, சன் இஸ் எ ஸ்டார், சூரியன் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. ஷாஷா எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள், அப்போ ஷாஷா வந்து ஒரு நேர்மையான மனிதராக இருக்கிறாள். சிங்கம் என்பது என்னவா இருக்குது, சிங்கம் வந்து லைன் இஸ் an அனிமல், லைன் இஸ் ஏ அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கம் ஓர் விலங்கு, தமிழில் சொல்லும்போது ஒரு வந்துருச்சு, ஏன்னா வி அப்படின்ற வார்த்தை உயிரெழுத்து இல்லை. சிங்கம் ஒரு விலங்குன்னு சொல்லும்போது தமிழில் இது கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், இங்கிலீஷில் சொல்லும்போது லைன் இஸ் an அனிமல். அப்போது உச்சரித்து பார்க்கும்போதும் தமிழ் உயிரெழுத்து முதல்ல வருது, வார்த்தைக்கு முன்னாடியும் ஏ, இங்கிலீஷில் உள்ள வவ்வல்ஸில் ஒன்றான ஏ வருது. அப்போது அதுக்கு முன்னாடி லைன் இஸ் an அனிமல் அப்படின்ற அனிமல் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ இது பாருங்களேன், ரேபிட் இஸ் எ அனிமல், ரேபிட் இஸ் an அனிமல். இப்போது அந்த அனிமல் வந்து எப்படி இருக்குது, அது ஒரு குட்டியான விலங்கு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது முயல் வந்து ஒரு விலங்கு, ரேபிட் இஸ் an அனிமல்.
ஆன் அனிமல். அனிமல் வந்துச்சுனாவே அதுக்கு முன்னாடி ஆன் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஸோ அப்போ ரேபிட் இஸ் அன் அனிமல். அது எப்படி இருக்குது? அது வந்து ஒரு குட்டியான விலங்காக இருக்குது. அது ஒரு குட்டியான விலங்குன்னு சொல்லும்போது இட் இஸ் எ ஸ்மாலஸ்ட். அப்போது அந்த விலங்கு எப்படி இருக்கிறதா? ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அப்போது வந்துடும் அந்த இடத்துல. அப்போ முதல்ல சொல்லும்போது ஆன் அனிமல்னு வந்துடுது. ரெண்டாவதாக சொல்லும்போது அது ஒரு குட்டியான விலங்கு. அந்த விலங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லும். அப்போது ஒரு நபரோ ஒரு பொருளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஏவும் ஆனையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, அடுத்தது மவுஸ் இஸ் அன் அனிமல். மவுஸ் வந்து அதான் முயல் ஒரு அனிமல். இட் இஸ் அ ஸ்மால் அனிமல். அப்படின்னா அப்போ அந்த அந்த அனிமல் எப்படி இருக்கான்? ரொம்ப குட்டியாக இருக்கான். அப்போது வந்துட்டு பாருங்கள், ஸ்மால் அனிமல். அப்போ அனிமல் மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் அனிமல். மவுஸ் இஸ் அன் அனிமல். ரெண்டாவது வாரத்தில் இட் இஸ் அ ஸ்மால் அனிமல். அந்த அனிமல் எப்படி இருக்குன்னு சொல்லுது. அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு நபர் இல்லை ஒரு பொருள் என்னவாக இருக்குன்னு சொல்லும்போது ஆன் அப்படின்ற வார்த்தை வந்துடும். சரிங்களா? குறிப்பாக இந்த ஏவையும் ஆனையும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? அதிகமாக அட்ஜெக்டிவ் அப்படின்ற இடத்துல தான். அட்ஜெக்டிவ் வரும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம அட்ஜெக்டிவ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் போய் நீங்கள் வீடியோ பாருங்கள். ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு இடமோ, அதாவது ஒரு நவுன் எப்படி இருக்குது? நவுன்னா என்ன? ஒரு செயல் இல்லாத ஒவ்வொரு வார்த்தைகளும் நவுன் தான். அந்த இடத்துல ஒரு செயல் இருக்கக்கூடாது. செயல் இல்லாத எல்லா வார்த்தைகளும் நவுன் தான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே நவுன் தான். அப்போ அந்த நவுன் எப்படி இருக்குது? உலகத்தில் இருக்கிற பொருள் எப்படி இருக்குது? ஒரு பொண்ணு இருக்கா, அவள் எப்படி இருக்கா? ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல். அப்படின்னு வந்துடுதா? பியூட்டிஃபுல் கேர்ள். ஷீ இஸ் எ கேர்ள். ஷாஷா is a honest person. She is a beautiful girl. ஷாஷா இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். அப்போது ஷாஷா வந்து ரொம்ப அழகாக இருக்கா, ஷாஷா வந்து ஒரு நேர்மையானவளாக இருக்கா அப்படின்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல வந்துடுதா? ஓகே, அதுதான். அடுத்தது வந்து ஆன் ரெண்டுத்தையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எப்பப்பெல்லாம் நம்மளோட வேலையை பற்றி பேசும்போது ஏவையும் ஆனையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஏவையும் ஆனையும் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது வவ்வல் சவுண்டு, வவ்வல்ஸில் ஒரு வார்த்தையான வந்துருச்சு. அப்போ ஆன் என்ஜினியர் அப்படின்னு சொல்லணும். டாக்டருக்கு முன்னாடி ஏயுஐஓன்ற வவ்வல்ஸ் வரலை, அந்த 5 எழுத்தில் ஒன்று வரலை. அப்போ இது வந்து மெய்யெழுத்தாக கான்சனண்ட்டாக வந்திருக்கு, டீலாம் வந்திருக்கு. அப்படின்றதால டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டீச்சர், ஃபேமஸ் பெயிண்டர், சாஃப்ட்வேர் என்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது பாருங்கள். அப்போ ஆனவோர் யூனிவர்சிட்டி யூரோப்பியன், இதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்போ அடிக்கடி குழப்புற மாதிரி வரும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக சொல்லிட்டேன். அவருக்கு முன்னாடி ஆன் தான் வரும். யூனிவர்சிட்டி யூரோப்பியன் அப்படின்றதுக்கு முன்னாடிலாம் தான் வரும், அங்கே ஆன் வராது. அப்போ நம்ம எதை செக் பண்ணோம்? உச்சரிப்பையும் செக் பண்ணோம். அந்த வவ்வல்ஸில் 5 எழுத்தில் ஒன்றான ஏஇஐஓயில் ஒன்றான ஒரு வார்த்தை ஏதாவது சென்டென்ஸோட ஆரம்பத்தில் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷன் போவோம். ஒரு சின்னதாக இல்லைனா ஆனு எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபில் பண்ணலான்னு பாருங்கள். சரிங்களா? ஓல்டு புக் அப்படின்ற இது இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன வரும்? வருமா ஆன் வருமா? சொல்லுங்கள் டக்குன்னு. இப்போது இதில் வந்து தான் வரும், ஆன் தான் வரும். ஆன் ஓல்டு புக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது விண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ரீசன் புரியணும். அப்புறம் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? வருமா ஆன் வருமா? ஆன் தான் வரும். ஏன்னா வவ்வல்ஸில் ஒரு எழுத்தான இருக்குது. ஏயுஐஓயில் முதல்ல ஒரு எழுத்து வார்த்தையினுடைய அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்குது. இப்போ ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். எக்கனாமிக் ப்ராப்ளம், எக்கனாமிக் ப்ராப்ளம். அப்புறம் நியூ ஏர்போர்ட். அடுத்தது ஸ்மால் ஸ்டேடியம். அந்த ஸ்மால் ஸ்டேடியம்க்கு முன்னாடி இது ஒரு சின்ன ஸ்டேடியம்டா அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சின்ன ஸ்டேடியம்னா இட் இஸ் ஏ ஸ்மால் ஸ்டேடியம். அப்போ ஸ்மால் ஸ்டேடியம்னா அதுக்கு முன்னாடி வரும். பொட்டாட்டோ இஸ் ஏ வெஜிடபிள். அப்போ வந்துருச்சு. வெஜிடபிள் முன்னாடி வந்துருச்சு. எவரெஸ்ட் இஸ் ஏ மவுண்டெயின் அப்படின்னு வரும். ஆன் வராது அந்த இடத்துல. ஏன்னா மவுண்டெயினில் வந்து கான்சனண்ட்டு. சரிங்களா? மெய்யெழுத்து. அதனால் அதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஜூபிட்டர் இஸ் அ பிளானட் அப்படின்னு வரும். அடுத்தது ட்ரம்பட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதல் எழுத்து வவல்ஸில் ஒரு எழுத்தாக வந்திருக்கு. வவல்ஸில் ஒரு எழுத்தில் 5 எழுத்தில் ஒரு எழுத்து வந்திருக்கு. ஒரு எழுத்தான வந்திருக்கு. அப்போ நம்ம ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு போடுவோம். சரிங்களா? அப்போ ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆன் இதெல்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், அப்படி பயன்படுத்தும் போது அதனுடைய வித்தியாசம் என்ன அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பயனுள்ள கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காச்சும் இங்கிலீஷ் கிராமர் வந்து வித் பேசிக்கோட
தெரியணுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் பீயிங் வித் மீ. நான் நிஜமாவே இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பிளான் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் கொஞ்சம் அப்படி இதுவாகுது. ஏன்னா நம்மகிட்ட இந்தளவுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு ரொம்ப ஃபெசிலிட்டியாக இல்லை. ஒரு மொபைலில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கையால் எழுதி அதை வந்து நான் ஒரு ரெக்கார்ட் போட்டு அதுதான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் இல்லை, நம்ம இருக்கிறத வச்சு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான், நிறைய கற்றுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 80 days முடிஞ்சோடனே நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு 60% ஒரு பேசிக் கிராமர்னா என்ன, வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அதனுடைய யூசேஜ் எப்படி மாறுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்ம கூடயே தொடர்ந்து வாங்க. சரிங்களா? ஓகே, பாய், டேக் கேர். கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து இனிமேல் இந்த மாதத்துலேயே எவ்ரி மார்னிங் 7 o'clock வந்து நமக்கு அடுத்த கிளாஸ் வந்து கிராமர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது வித் பேசிக் இங்கிலீஷோட, வித் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷோட. சரி, நம்ம அந்த டேட் அண்ட் டைமை நான் மென்ஷன் பண்ணுறேன், அது பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர். வி வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். டேக் கேர்.